மாதத்திலும் இந்த ஆர்வஸ் காஸ்பல் மிஷன் மூலமாக மீண்டும் உங்களை சந்தித்து வைத்த தேவாதி தேவனுக்கு கோடான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ எடுத்த நண்பர்களுக்கும் கர்த்தருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நம்மோடு தேவன் இடைப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 22 அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் நம்மளோடு இடைப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 3 பரிதி மூலமாக தேவன் நம்மளோடு பேசுவாராக. முதலாவதாக இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக இந்த ஆதியாகமம் 22 அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். எதை நிமித்தம் சோதித்தார் என்றால், ஆபிரகாம் 100 வயது ஆகும் பொழுது அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதை அவன் ரொம்பவும் நேசிக்கிறான். 1ஆம் வசனம் நான் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, அவன் தன்னுடைய முதல் பேரானவனின் ஏத சுதன் என்று மிகவும் அன்பு செலுத்தவனை கர்த்தர் என்ன சொல்லிட்டார், அவன் பலியிடம் படித்து ஆபிரகாமோட தேவன் இடைப்படுகிறார். அப்பொழுது ஆபிரகாமத்தோட மனசு எவ்வளவு வேதனைப்படும். காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு பலியிடும்படி கேட்கிறார். அப்போது அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவா நொறுக்கப்படும். நான் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று. அப்பொழுது ஆபிரகாமத்தில் ஒரு விசேஷித்த ஒரு தன்மை காணப்பட்டது. அந்த தன்மை என்ன என்பதை நாம் தேவன் நம்முடைய கர்த்தர் கொடுத்த சிறிய வெளிச்சத்தின் மூலமாக நான் உங்களோடு பதிந்து கொள்ள பிரியமா இருக்கிறேன். அது என்னவென்றால், முதலாவதாக ஆபிரகாம் தேவனை அறியாத இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவரை அழைக்கும் பொழுது நான் இந்த முதலாவது 17ஆம் அதிகார வசனத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுறார். அதுல நான் என்று குறித்து நம்ம சற்று தியானிப்போமாக. அதில் நான் என்றால் ஆதியாகமம் 17வது 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லிதான், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப அவர் சொல்லிறாரு, ஆபிரகாமே உனக்கு பிள்ளை செல்வம் இல்லாம இருக்கிறார். ஆனால் 100 வயது ஆகிவிட்டது. அவள் 100 வயது ஆகும்போது அவளுடைய சரீரம் செத்தராயிட்டு. அவளுடைய மனைவி சாராளத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீக்குள்ளான வழிபாடு நின்று போய் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாமே நானே கர்த்தர் என்று சொல்லி அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை செய்த நிமித்தம் கர்த்தர் இன்னார் என்று அந்த அறிவினாலே ஆபிரகாம் நிரப்பப்பட்டிருந்தபடியா, நான் தேவனை அறிந்திருக்கிறபடியா, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடியா, இந்த ஆசீர்வாதத்தை அவருடைய கரத்தில் நான் கொடுத்தாலும் அவர் திரும்பவும் எனக்கு கொடுப்பார் என்று கர்த்தரை அறிந்திருந்தபடியா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற ஒரு நாணம் ஒரு வெளிச்சம் என்றபடியால் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்படியே கொடுப்பதற்கு அவர் முன் வந்தார். அதே நிமித்தம் என்ன கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அடுத்த பரிதியில சொல்லிறாரு, நானே கர்த்தர் என்றார். அப்புறம் ஆபிரகாமுக்கு தெரியும் கர்த்தர் இன்னார் என்று. அவரால் வானத்தையும் பூமியும் அவர் தான் படைத்தார். அவர் சொல்லாலும் அவர் கட்டளையிடம் நிற்கும் என்பதை குறித்த அறிவு ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்தபடியா, ஆபிரகாம் தனக்கு கொடுத்ததே தேவனுக்கு அந்த மனசு கஷ்டப்பட்டாலும் அவர் தேவன் அவரோடு இடைப்படும் பொழுது உன்னுடைய ஏற சுதன் என்றும் ஒரே பேரான குமாரன் எனக்கு கொடுக்கும் பொழுது பலியிடும் சொல்கிறார். அப்பொழுது அவர் என்ன பண்றார், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் தன் மனைவியாரிய சாராளிடத்திலும் யோசனை கேட்காமல் தன் முன் தேவனை அன்பு கூர்ந்து தேவனுக்கு தன் ஈசாத்தை பலியிடும்படி முன்வருகிறார். இது எப்படி அவருக்குள்ள உண்டாயிரு என்று பார்க்கும் பொழுது கர்த்தரை அறிவு அவர் சொல்லிதான். நான் என்றால் அவர் நான் என்று சொல்ல ஒரே தரிதுள்ள நபர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மாத்திரம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நமக்கு என்ன ஆசீர்வாதம் தேவைப்படுறா என்றால், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வேதனையில் கடந்து சென்றாலும் சரி, நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறவர், நம்மளை குணமாத்துறது, நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். அப்படிப்பட்டவர் கொடுத்தபடியினாலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்த சித்தம் கொண்டு நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களே போலவே. அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்டு போறாரு, நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடியா அவர் ஆசீர்வதித்து ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாயிற்று. அப்ப ஆபிரகாமை கூப்பிட்டு வானத்தின் நட்சத்திரங்களே பார், ஆபிரகாமே அந்த வானத்தின் நட்சத்திரங்களே போல உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன். நீ ஒருவனா இருந்த உனக்கு குழந்தை செல்லும் இல்லாம இருந்தது. நீ அவன் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தும் போது எனக்கே நீ ஒப்பு கொடுத்தபடியா நான் உன்மேல் அன்பு கூர்ந்து நான் உன்னை நேசித்து உன் சன்னதியை ஆசீர்வதித்து வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் அந்த தேவனுடைய வார்த்தை கேட்டு அது வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது
திடீரென்று கர்த்தர் அவருக்கு ஒவ்வொரு நட்சத்திரமா காண்பித்து வருவார். இதோ ஆபிரகாமே உன்னோட சன்னதி ஆசீர்வதித்து ஈசாக் என்று சன்னதியில் இருந்து 12 யாக்கோப்பு ஏசாவேல் கொடுத்து அந்த யாக்கோப்பு மூலமா 12 தோத்திரங்களும் மூலமா ஆசீர்வதித்து இந்த உலகம் முழுவதும் ஒரு சன்னதியை பெரிய பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே வருகிறார். அது ஒவ்வொரு நட்சத்திரமா பற்ற ஈசாக் என்ற நட்சத்திரம், எலியா, எலிசா, மோசே என்று வரிசையா வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்தை அவர் பார்க்கும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ஐயே இந்த ஆண்டவரே இந்த நட்சத்திரம் இவ்வளவு பிரகாசமா இருக்குது, இவ்வளவு வெளிச்சமா இருக்கும் பொழுது மற்ற நட்சத்திரத்தை விட இந்த நட்சத்திரத்தை என்ன இவ்வளவு விசேஷமா இருக்குது, எனக்கு அவ்வளவு இனம் புரியாத ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம் நிரப்பப்படுகிறேன் என்று கேட்கும் பொழுது அப்படி கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே என்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவே, நான் உன் சன்னதியில் பிறக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வேதம் சொல்லிரு மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாரே தாவீதின் குமாரனார் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லிடபடி அன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றினார். அப்புறம் அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டாய். எதனால் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் பிரியமானவர்களே? தனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தனக்கு கொடுத்தலே அப்படியே அவர் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து கொடுத்தபடியால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டால் இன்றைக்கும் நம்மளும் நமது தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் தேவனை நேசித்த வேண்டும். வேதம் சொல்லிட பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தேவனுக்கு பலியிடும்படித்து வரும்பொழுது தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். விசேஷித்தமானராய் இருக்க வேண்டும், அது பழுதற்றராய் இருக்க வேண்டும், குற்றமற்றாய் தர வேண்டும். அப்படிப்பட்ட பலிகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லிடபடி இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல நாம் பெற்றுக்கொண்ட மிகவும் வெளியேற பெற்றதா நாம் நேசிக்கிறதா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்ய பணக்கார வீட்டுல பாத்தீங்கன்னா தன்னுடைய சாப்பாடு செய்வார்கள். ஆனா அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா இரவு ஃப்ரிட்ஜ்ல வச்சு பழசெல்லாம் அடுத்தவளுக்கு கொடுப்பாரு. அப்படிப்பட்டது இல்ல, நாம் சாப்பிடுற பொருளே மற்றவர்களுக்கு கொடுத்த வேண்டும் என்று ஒரு ஊழியர் வேத ஆலயத்தில் சொல்லி நான் சிறு வயது பிரயாசத்துல கேட்டிருக்கிறேன். அந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமா இருக்கு. நாம் எதை கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும், நாம் நேசிக்கிறதா இருக்க வேண்டும். அதே போலத்தான் உலக பிரதமான மனிதரத்தை நாம் அப்படி செய்யும் பொழுது ஒன்றையும் என்னையும் நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எவ்வளவாய் அன்பு செலுத்தி நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதே போலத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 பேர், எத்தனையோ பேர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்படியே கர்த்தருக்கு கொடுத்து நேசிக்கிறார். ஆனாலும் நாம் வேதத்துல 2 பேரை மாத்திரம் நாம் சற்று தியானித்து இந்த செய்தியை முடிக்க நான் விருப்பப்படுகிறேன் பிரியமானவர்களே. அதிலே பார்த்தீங்கன்னா மார்க்கு 14:3-8 பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ ஆனவள் ஒரு சீசனோட வீட்டுல இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிறார். அப்போ ஒரு பந்தி இருக்கிற வேலையில ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற, வேதத்துல அழகா கவனித்து பார்த்தினால் விலையேற பெற்ற அந்த நலதம் தைலம் என்று சொல்லப்பட்டதை தந்தவத்தை கொண்டு வந்து அதை அப்படியே உடைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல ஊற்றி முத்தம் செய்து தன்னுடைய கண்ணீரினால் பாதத்தை நனைத்து தன் தலைமயிரினால் அவர் அப்படியே தடவி அன்பு கூர்ந்தால் அது எவ்வளவு விலையேறப்பட்டது. அது வேதம் சொல்லிது விலையேறப்பட்டது. கவனிக்க வேண்டும் பிரியமானவரே. அதே போல நம்மிடத்தில் வெளியேற பெற்றதை தேவனிடத்தில் கொடுத்து அன்பு செலுத்தும் பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவளை என்ன சொல்கிறாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தார். இந்த சுவிசேஷம் என்றெல்லாம் அறிவிக்கப்படுகிறோ அன்றெல்லாம் நினைவு கூறும்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதே போல நமக்கு கர்த்தர் கொடுக்கிற எவ்வளவோ குறைவு இருக்கலாம், எவ்வளவோ இது நமக்கு கஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஆனாலும் நம்ம இடத்துல தேவன் கொடுக்கிற அந்த ஜெப நேரத்தை, நம்ம அதிகாலை ஜெப நேரத்தை, நமக்கு கொடுத்த தாளந்துகளை இயேசு கிறிஸ்து மேல நேசித்து அதை நம்ம செலுத்தும் போது நம்மளையும் இந்த ஸ்திரீயை போல ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்தில் நம்மளையும் தானியேலை நாம் வாசிக்கிறபடி ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களை போல நம்மளையும் பிரகாசிக்க செய்ய பிரியமானவர்களே. இன்னொரு சம்பவத்தை
பார்க்கும்போது லூக்கா 21 அதிகாரம் 1 வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஏழை விதவை இருந்தார். அவள் தனது ஜீவனத்தை உண்டான எல்லாவற்றையும் அவள் காணிக்கையாக பெட்டியில போடும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை உற்று கவனித்து பார்க்கிறார். ஐஸ்வர்யம் எல்லாம் தன்னுடைய பரிபூரணத்திலிருந்து காணிக்கை போடும்போது அந்த காணிக்கை பலி மேல் தேவனாய் கர்த்தர் பிரியப்படாமல் இந்த ஏழை விதவி என்ன பண்ணால் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருடைய வார்த்தையை கேட்டு தேவனை நேசித்து தனக்கு உண்டான எந்த பிரதிபலம் பார்க்காம கொடுக்கும் போது கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார். அதே போல நாம் சொல்லும் போது இது காணிக்கை பத்தி அல்ல பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையே தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தவில்லை, தன்னுடைய ஜீவனத்தை அதுதான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் தேவனை தேடி வந்தால், தேவாலயத்தில் வந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ற சூழ்நிலை நல்லா இருந்தா, ஒரு சந்தோஷமா இருந்தா, ஒரு சமாதானமா இருந்தா நம் குடும்பமா தேவாலயத்துக்கு போகிறோம். ஆனால் ஒரு கஷ்டம் வந்தா நாம் அதே சந்தோஷத்தோடு தேவாலயத்துக்கு போவோமா? சற்று நாமே தியானித்து பார்ப்போம். அப்போது எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தேவாலயத்தில் போவரையும் தேவாலயத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதிலும் எல்லாவற்றிற்கும் மேல கர்த்தரை நேசிப்பதிலும் நாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும். தனக்கு இருக்கிற கஷ்டத்திலையும் அவர் மேல அன்பு செலுத்தும் பொழுது அதிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு நாட்டுல எலிசா தீர்க்கதரிசி காலத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏழை விதவி சாரிபாத் அந்த ஸ்திரீ இடத்துல எலியா வரும் பொழுது முதலாவது உனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கும் பொழுது அந்த ஏழை விதவி என் இடத்துல கொஞ்சம் அம்மை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அதை சாப்பிட்டு நானும் என்னுடைய குமாரனும் மரித்து போகிறோம் என்று சொல்லும் பொழுது அப்ப எலியா அவரை பார்த்து சொல்லிடலாம், முதலாவது அதோட அடைய செய்து அது எனக்கு கொடு என்று சொல்கிறார். அதை கீழ்ப்படிந்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவளுடைய பஞ்சநாத்திலே போஷித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறார். அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், குறைவுகள் இருந்தாலும் அதில மத்தியில் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நம்மளை அதை ஏற்றுக்கொண்டு அந்த குறைவிலும் ஐஸ்வர்யிலும் எல்லா துறையிலும் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவில் எல்லாம் நிறைவாக்குவார். ஆதிபாதி விதவை கர்த்தர் பஞ்சகாலத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துற போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவிலும் மத்தியிலே தேவனை நாம் நேசித்து தேவன் மேல அன்பு கொண்டு தன்னிடத்தில் விலையேற பெற்றதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். பிரியமானவர்களே, நாம் ஏதோ காணியத்தை பத்தியோ இல்ல பணத்தை பத்தியோ இது அர்த்தம் கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு தேவன் நம்மளை நேசித்து தன்னை கொடுத்து அப்படியே ஆண்டோடைய தரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதித்து அவருடைய சன்னதியில் குமாரனார் இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்து நட்சத்திரங்களை போல ஜொலித்து செய்தாலே அதே போல நம்மளை ஆசீர்வதித்து நம்ம கொடுத்த திறமையில நம்முடைய ரட்சிப்பை கொடுத்ததை குறித்து நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நம்ம எப்படி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்பதை குறித்து நமக்கு தெரிந்த நபர்களுக்கு, நம்ம தெரிந்த உறவினர்களுக்கு நம்ம வேலை செய்ய ஸ்தலத்தில் அதை சொல்லும் பொழுது அவளை ரட்சிக்கப்பட்டு அவளை நட்சத்திரமா கர்த்தர் மாற்றுவார். அவளை மாறுவதற்கு கர்த்தர் ஒன்றைத்தான் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, அதற்கு நீங்கள் முன் நீங்கள் தன்னை அந்த நேசிப்பிலே அவளை ஆண்டவருக்கார ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் தன்னை பேசும் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு அவமானம் வரலாம், நிந்தை வரலாம், பாடுதல் வரலாம், கண்ணீர் வரலாம். அதிலும் நீங்க உறுதியா இருந்து கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கர்த்தரத்தால் நீங்க செயலாற்றும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலுமே உங்களை பிரகாசிக்க செய்வார், உங்களை நட்சத்திரங்கள் போல ஜொலிக்க செய்வார். அதற்கு நீங்கள் முன் வர வேண்டும். உங்களிடத்தில் என்ன இருக்குது அது என்னவா இருந்தாலும் சரி அவனுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அப்படியே தேவனுடைய தரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போரும். நீங்கள் குறைவுள்ளவர்கள்தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தில் நாமும் குறைவுள்ளவர்கள்தான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறார், நிறைவான இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் திறமைகளையும் தாளந்துகளையும் பலனையும் வரங்களை கொடுத்து உங்களுடைய நாவலை பயன்படுத்துவார். உங்களுடைய நாவலை தம்முடைய வார்த்தையை வைத்து உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய பிரயோஜனத்தை என்று உங்களை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பலவீனம் காணப்படலாம், நான் ஆண்டவருக்காக பேச விரும்புகிறேன், நான் கர்த்தருக்காக பிரகாசிக்க விரும்புகிறேன், ஆனாலும் என்னிடத்தில் ஏதோ ஒரு குறை காணப்படுகிறேன். குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல பிள்ளைகள் நிமித்தம் இல்ல வேதனைப்படலாம், இல்லைன்னா உங்களுடைய வேலை
வேலை செய்ய ஸ்தலத்துல ஒரு பாடுதல் நிமித்தம் இது ஆண்டவர்த்தால முன் வர முடியாம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் அது எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்கள். அவர் மாம்சமான யாவரத்தும் தேவனாய் கர்த்தர் என்று சொன்னபடியா அவருடைய ஆசீர்வதித்து தம்முடைய ராஜ்யத்திற்கு உங்களை பயன்படுத்துவார். பிரியமானவரை, சோர்ந்து போராயிருங்கள். அந்த சாரிபாத் ஏழை விதவை எப்படி அந்த எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனக்கு கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரோட தரத்துல ஒப்பு தொடுங்கள். உங்களின் குடும்பத்தை ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய ராஜ்யத்துல ஒரு நட்சத்திரங்களை போல ஜொலித்த செய்வாராரு. நாமும் இந்த நேரத்துல தேவனுடைய சம்பளத்துல ஒரு விஷயம் ஜெபிப்போமாற. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீ கொடுத்த இந்த வேத வசனத்தை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தில் ஒப்பு தொடுத்துறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனம் 30, 60, 100 மடங்காரை பலன் கொடுத்தும்படி செய்வீடார. நாங்களும் ஆண்டவரே மோசேவை வாயாய் பயன்படுத்துற போல இன்றைக்கு எங்களது திருத்தர திறமையை தாழ்ந்து கொண்டு உமத்தாய் நல்ல பயன்படுத்த விரும்புகிறோம் சுவாமி. நீடலை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த வீடியோ கேட்க போற ஒவ்வொரு மேல ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய வல்லமையின் கரம் தொட வேண்டுமா ஜெபிக்கிற. அவர்களை ஒரு நட்சத்திரத்தை போல நீ ஜொலிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற. நீ அப்படியார் ஆசீர்வதித்து கிருபைக்காய் கொடானக்களை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.